நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவர் மனசு மாறணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க போங்க மாமா. நல்ல பொண்டாட்டிமா நீ. சரி, நீ போய் அந்த ரூம்ல படுத்துக்க. வேண்டாம் மாமா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ராத்திரியில அவருக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நான் போதும் போதும் ஆயிடுச்சுமா வாழ்க்கை. யார் செஞ்ச பாவமோ. ஜேபி, இந்தாங்க போன். சித்தி, என்ன சித்தி, இன்னும் தூங்கலையா? ஏய் ஜேபி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னடா பேச்சே காணோம். என்ன சித்தி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. யாருடா அந்த பொண்ணு? அதுவா சித்தி? ஏற்கனவே உன்னோட கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் நான் தான் காரணம்னு என் மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. போதாத குறைக்கு நீ இப்படி எல்லாரும் முன்னாடியே நடந்துக்கிட்டா நானும் இதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. உன் அப்பா சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீயே காட்டி கொடுத்துட்டியடா. என்னடா ஆச்சு உனக்கு? குடிச்சு குடிச்சு உன் புத்தியே மழுங்கி போச்சா? ஏன் சித்தி, என் புத்தி மழுங்கி போகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க கேட்டீங்களே இந்த பொண்ணு யாருன்னு. யார் தெரியுமா? பிரியா. உங்களுக்காகவும் எனக்காகவும் கத்தி குத்து வாங்கிட்டு அவஸ்தைப்படுறாரே சிற்றம்பலம், அவரோட ஒரே பொண்ணு. சும்மா நடிக்கிறதுக்காக தான் இவ ஏன் கூட வந்திருக்கா. அருந்ததிய பழி வாங்கணும். அவன் நொந்து போய் கண்ணீர் விடுறத நானும் பிரியாவும் ரசிக்கணும். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் பிரியா கிட்ட சீப்பாலாம் நடந்துக்க மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? உன்னை நம்பலாமா? நிச்சயமா சித்தி. உங்ககிட்ட நான் பொய் சொல்லுவேனா சித்தி? பிரியா அவ அப்பாவை கொலை பண்ண பார்த்தவங்கள பழி வாங்கியே தீரணும்னு சொன்னா. நானும் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இங்க இருக்கிற பீடைய விரட்டணும்ல. அதுக்காக தான் நானும் பிரியாவும் சேர்ந்து இப்படி ஒரு செட்டப் பண்ணோம். எல்லாம் செட்டப்போட நிக்கட்டும். ஏற்கனவே உன் தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு, அதை மறந்துடாத. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே நான் அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துருந்துச்சு. நோ, நடிப்புனா ஓகே. யூ கேரி ஆன். குட் நைட். குட் நைட். குட் நைட் சித்தி. அருந்ததி, உனக்கு இப்ப என் மேலதான் கோவம்னு எனக்கு தெரியும். தாயில்லாத பிள்ளையாச்சேன்னு நினைச்சு மாற்றாந்தாயா வந்தனா
ஜேபிக்கு அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்தேன். அவன் என்னென்ன வேணும்னு ஆசைப்பட்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதையெல்லாம் நிறைவேற்றி வைப்பேன். ஆனா கடைசியில அவன் இப்படிலாம் ஆவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஏன் அத்தை, நீங்க இந்த அளவுக்கு கவலைப்பட இப்ப அப்படி என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கலையா? நேத்து ராத்திரி இந்த வீட்ல என்னெல்லாம் நடந்துச்சு? அவன் கூட வந்தவ போயிட்டாளா? நான் சொல்றத நீ கூட நம்ப மாட்ட. அவன் அப்படி நடந்துகிட்டதுல எனக்கு பங்கு இருக்குன்னு தானே நீயும் நினைப்ப. உன் மேல சத்தியமா சொல்றேன், நேத்து இங்க நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் நேத்து பண்ண அட்டகாசத்தை யாராவது பொறுத்துக்குவாங்களா? இப்படியே அவன் போக்குல விட்டா கடைசியில என்ன ஆகும்? அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நேத்து ஒரு பிரியா அண்ணா இன்னைக்கு வேற எவ்வளையாவது கூட்டிட்டு வருவான். இப்பெல்லாம் அவன் யாருக்குமே பயப்படுறதில்ல. நீ என்னோட எதிரிதான், ஆனா இப்போ உன்னை பாக்குறதுக்கு எனக்கே பரிதாபமா இருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எத்தனை நாளைக்குதான் உன்னால பொறுமையா இருக்க முடியும்? முடியுமா உன்னால? அத்தை, எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிருக்காரோ அவ்வளோ நாளும் நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் கூடவே தான் இருப்பேன். அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்லலாமா? ஆனா நடைமுறைக்கு ஒத்து வருமா? தாலி கட்டின புருஷன் கண்ட கண்ட பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு வந்து பெட்ரூம்ல தங்க வச்சா எத்தனை நாளைக்குதான் அதை பார்த்துட்டு இருக்க முடியும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த உலகத்துல ஒரு பொண்டாட்டியும் அதுக்கு நிச்சயமா சம்மதிக்க மாட்டா. அப்படி சம்மதிக்கிறான்னா அவ ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்க முடியாது. நீ அப்படிப்பட்டவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீ இதையெல்லாம் பொறுத்துக்கணும்? எல்லாம் மாறும் அத்தை. என்னைக்காவது ஒரு நாள் என் குழந்தையோட அப்பா என்கிட்ட வந்து சேருவாரு. அதுக்காக நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவன் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். சாமிய கும்பிடுறதுனாலயோ வேண்டிக்கிறதுனாலயோ எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த ஜென்மத்துல அவன் தெரிந்துபான்னு நீ எதிர்பார்க்காத. நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. ஜேபிக்கு பொம்பளைங்கன்னா குழந்தைங்க விளையாடுற பொம்மை மாதிரி. அந்த விஷயத்துல அவனுக்கு துளி கூட சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. இல்லனா கட்டுன பொண்டாட்டி கல்லு மாதிரி இருக்கும்போது எவ கூடயாவது போவானா? நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. இப்போ உனக்கு ஒரே ஒரு குழந்தைதான். அதை வளர்க்கறதுக்கு உனக்கு என்ன வேணுமோ அது இங்க இருந்து கிடைக்கும். அவன் திருந்துவான்னு எதிர்பார்த்து உன் வாழ்க்கைய நீ கெடுத்துக்காம எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ பாரு. இல்லத்த, வாழ்வோ சாவோ என் முடிவு இங்கதான். வேற எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. என் புருஷன் என்னை விட்டுட்டு வேற பொண்ணுங்க கூட சுத்துறாருன்னா அது ஏன் தப்பு? எனக்கு என் புருஷனை முந்தானில முடிச்சுக்க தெரியல. அதுக்கான தண்டனையாதான் நான் இத நினைக்கிறேன். என் புருஷனை நான் ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டேன். சரிம்மா, இனிமே உன் இஷ்டம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உனக்கு பழைக்க தெரியலன்னா நான் என்ன செய்ய முடியும்?
இன்னொரு விஷயம், ஒருவேளை இதுக்கும் மேலேயும் அவன் ஏதாவது செய்வான். அப்போ நீ அழுது புலம்பிட்டு வரக்கூடாது, புரியுதா? முருகா, அப்பா என்னப்பா, நான் உங்களை பெட்ரூம்ல போய் தேடிட்டு வரேன். இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு நினைச்சாலும் என்ன படுக்க வைக்க முடியாது. சரி வாங்க சாப்பிடலாம். ஏம்மா, நேத்து ஒரு நாள் நைட்டு நீ இங்க இல்ல. எனக்கு இன்னும் தூக்கமும் வரல, கையும் ஓடல, காலும் ஓடல. என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரே பதட்டம். அப்பா, நான் என்ன சின்ன பாப்பாவா நீங்க அப்படியெல்லாம் பயப்படுறதுக்கு? பின்ன இருக்காதம்மா, காட்டுக்குள்ள ரிசர்ச் பண்ண நைட்லயா போவாங்க? அப்பா, சில மிருகங்க நைட்ல தான் எரை தேடி வெளியில வரும். என்னவோ போமா, இனிமே இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் வேணாம். வேணுமா வேண்டாமான்னு இனிமே தான்ப்பா முடிவு பண்ணணும். இப்பதானே தொடங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டோட ரிசல்ட் வரட்டும். ஏம்மா, நீ படிச்சிட்டு இருக்கிற கோர்ஸுக்கும் இந்த காட்டுல நடக்கிற ரிசர்ச்சுக்கும் சம்பந்தமே இல்லையம்மா. அப்பா, நான் ரிசர்ச்சுக்கும் போல காட்டுக்கும் போல ஒரு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கா? ஆமா, ஜேபியோட வீட்டுக்கு. ஏம்மா, ராத்திரி பூரா நீ அந்த வீட்லயா இருந்த? ஆமாப்பா, ஜேபியோட பெட்ரூம்ல. ஐயோ, ஐயோ அப்பா, ஒன்னு அவன் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு போயிட்டானா? இல்லப்பா, நான் சுய நினைவோட தான் போனேன். என்னம்மா சொல்ற? உங்களை காயப்படுத்தினவளுக்கு பதிலடி கொடுக்கறேன்னு சொன்னேன்ல, கொடுத்துட்டு வந்திருக்கேன். சாதாரண அடி இல்ல, மரண அடி. அதுக்காக ஜேபி கூட அவன் பெட்ரூம்ல? புரியுதுப்பா, ஜேபியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால பழி வாங்க போனா பலியாயிட்டனோன்னு பயப்படுறீங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கலப்பா. எங்க 2 பேரோட எய்ம் ஒண்ணுதான். அதனால அது மேலதான் நாங்க கண்ணா இருந்தோம். அருந்ததிய அந்த வீட்டை விட்டு விரட்டணும், இது அவரோட எய்ம். உங்களை கொலை பண்ண பார்த்தவள பழி வாங்கணும், இது என்னோட எய்ம். நேத்து ராத்திரி நாங்க 2 பேரும் எங்க எண்ணம் நிறைவேற மாதிரி நடந்துகிட்டோம். ரிசல்ட் என்னன்னு இனிமே தான்ப்பா தெரியும். அதனால தான் சொன்னேன், ரிசர்ச்சுக்கு போகணுமா வேண்டாமான்னு இனிமே தான் முடிவு பண்ணணும்னு. அப்பனோட புத்தி உனக்கு அப்படியே இருக்கு. சரி வாங்க, டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடலாம் வாங்க. வாங்க மாப்பிள, உட்காருங்க. பரவாயில்ல. ஆர்த்தி இல்லையா மாமா? இருக்கால. என்ன விஷயம் மாப்பிள? என்னன்னு தெரியல, வீட்டுக்கு வாங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னா. வந்துட்டீங்களா மாமா? ஏமா, எதுக்குமா மாப்பிள்ளை வர சொன்ன? சொல்றேன். அம்மா, மாமா வந்திருக்காரு, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. அதெல்லாம் இருக்கட்டும் ஆர்த்தி, என்ன எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? சொல்றேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு உங்களை வர சொன்னேன். அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? அம்மா, கல்யாணம் பண்ணி கொடுத்த அருந்ததிய மறு வீட்டுக்கு இங்க அழைக்க வேணாமா? இத நான் கேக்கல, உன் பொண்ணுதான் என்கிட்ட போன் பண்ணி கேட்டா. அழைக்க கூடாதுன்னு இல்லம்மா, ஆனா நாம அழைச்சு நம்மள மதிச்சு அவங்க வருவாங்களான்னு தான். அதாம்மா, அப்பாவும் நானும் பேசி பேசி குழம்பி போயிருக்கோம். இல்லத்த, நம்ம ஆச்சாரப்படி அருந்ததியா மறு வீட்டுக்கு அழைக்கணும். எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கே விட முடியுமா? அப்படியாவது என் அருந்ததியை என் கூட 2 நாள் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா.
சரி மீனாட்சி, சரி. அந்த அம்மாட்ட பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு அனுப்ப சொல்லி போன்லயே சொன்னா போதும் இல்லையா? இல்லப்பா, நீங்க நேர்ல போய் கூட்டிட்டு வரணும். நாளைக்கு நீங்க வருவீங்கன்னு இன்னைக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஆ, மாமா நம்ம சொந்தக்காரங்க யாரையாவது கூப்பிடணுமா? வேண்டாம்ப்பா, கல்யாணத்துக்கு வந்தாங்கல்ல, கண்குளிர பார்த்துட்டு போயிட்டாங்க. மறுபடியும் எதுக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருந்ததியும் இததான் சொன்னாமா, யாரையும் கூப்பிட வேணாமா. மாமா நீங்க போய் அருந்ததியை கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? ஆ. சரி, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க மாப்பிள்ளை, சாப்பிட்டு போயிடலாம். இல்ல மாமா, சைட்ல இருந்து வரேன், நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சாப்பிட்டுட்டே போகலாம். ம். ம், அடுத்து வா. என்ன மீனாட்சி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சொல்லுமா. சந்தோஷமா தாங்க இருக்கு. எல்லாம் அவன் கையில தான் இருக்கு. என்னப்பா, நடிகையை கொண்டு போய் அவ வீட்ல விட்டுட்டு வந்துட்டியா? என்ன சித்தி கேலி பண்றீங்களா? வேற என்ன பண்றது? உன் நடிப்புக்கு இங்க எதுவுமே கெடுபடாம போயிடுச்சே. ஒரு பிரியா இல்ல, 9 பிரியாவை கூட்டிட்டு வந்து நீங்க தங்க வச்சாலும் அவ அசர மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன்.